திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் ஆன பிறகு டிஎம்கே ஃபைல்ஸ் என 3 முறை வெளியிட்டார். அதுல முதல் முறையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 16 தலைவர்களுக்கு ஒரு 2.6 லட்சம் கோடிக்கு அதில் திரு டிஆர் பாலுவுக்கு 21 கம்பெனிகள் இருப்பதாகவும் அதில் 10,000 கோடிக்கு மேலே டிஆர் பாலுவுக்கு சொத்து இருக்கிறது என்று போட்டார். காலையில் பத்திரிக்கை வந்துட்டாரு. இவர் கேள்வி கேட்டா தெரியல, ஞாபகம் இல்லைன்னே சொல்றாரு. ஐயா, உங்க கம்பெனிக்கு 10 கப்பல் இருக்குது. இல்லை 2 தான் நான் வாங்கினேன். டிஆர் பாலுவும் பேப்பர்ல இருக்கிற ரிப்போர்ட்லாம் பார்த்தா கனிமொழிக்கும் சொந்தமான கம்பெனி. அவர்களுடைய மனைவிகள் இவங்க எல்லாம் பேர்ல ஒரு 30 கம்பெனிக்கு மேல இருக்கு. இவரை கேட்டால் நான் 4 கம்பெனி தான் ஆரம்பித்தேன், அதில் 2 இப்போ நஷ்டத்தில் மூடி கிடக்குங்கிறார். ஆனால் எப்படி இவர் மனைவி கம்பெனியில் இருக்காங்க? திமுக தலைவர்கள் பேர்லேயும் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிக்கு மேலே சொத்துக்கள் இருக்கிறது. தெளிவாக அவராக வழக்கு போட்டு சிக்கிக்கிட்டார். உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. டிஆர் பாலு அவர்கள் மேல டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருந்தாரு. இப்போ டிஆர் பாலு மேல பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா அடுக்கியிருக்காரு சார் அண்ணாமலை அவர்கள். அது என்ன குற்றச்சாட்டு? இதெல்லாம் உண்மைதானா? இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் ஆன பிறகு டிஎம்கே ஃபைல்ஸ் என 3 முறை வெளியிட்டார். அதில் முதல் முறையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 16 தலைவர்களுக்கு, ஜாஸ்தியெல்லாம் இல்லைம்மா, ஒரு 2.6 லட்சம் கோடிக்கு சொத்துக்கள் இருப்பதாக கணக்கு கொடுத்திருந்தார். அதில் திரு டிஆர் பாலுவுக்கு 21 கம்பெனிகள் இருப்பதாகவும் அதில் 10,000 கோடிக்கு மேலே டிஆர் பாலுவுக்கு சொத்து இருக்கிறது என்று போட்டார். பட் அண்ணாமலை சரியாக கொடுத்தாரான்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உண்டு. ஏன்னா இப்போ உதாரணமாக கேஎன் நேரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணாமலை கொடுத்துருந்த டிஎம்கே ஃபைல்ஸில் அவருக்கு 2,500 கோடி என்று சொல்லிட்டு அதில் 2,000 கோடி திருச்சியை சேர்ந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப்பை காட்டியிருந்தாங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் எதுன்னு ஃபேமஸ்னால் இப்போ கிட்னி திருட்டில் மாட்டின கம்பெனி. பட் அது இல்லாமல் அந்த கேஎன் நேருடைய தம்பி டிவிஹெச் குழுமம் சென்னையில் கட்டியிருக்கிற ப்ராஜெக்ட் 50,000 கோடிக்கு என்னால் காட்ட முடியும். ஆனால் அண்ணாமலை 2,500, அதுவும் 2,000 கோடி அதுதான் காட்டியிருந்தார். பட் ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருந்தார் கேஎன் நேரு கேஸில். ஏன்னு தெரியல. இப்போ இவர் கேஸில் எடுத்துக்கிட்டா திரு டிஆர், இப்போ இதில் என்ன பண்ணாங்கன்னா, கனிமொழி அம்மையாராக இருக்கட்டும், திரு உதயநிதி ஸ்டாலின், இவங்க எல்லாரும் என்ன உடனே அடுத்த நாளே ஒரு நோட்டீஸ் விட்டாங்க பேப்பரில். திரு அண்ணாமலை இது மாதிரி எங்களை அவதூறு செய்யுமாறு பேசிவிட்டார், 1 வாரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் 100 கோடி அபராதம் கேட்டு நாங்கள் வழக்கு போடுவோம்னாரு. இவர் எல்லாத்துக்கும் ஒரே சொன்ன பதில், ஐயா தயவு செய்து வழக்கு போடுங்க, நான் கோர்ட்டில் சந்திக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ யாருமே போடலை. போட்ட ஒரே ஆள் இவர் தான். இன்னொருத்தர் அரகுர வழக்கா RS பாரதி போட்டிருக்காரு. ஸோ இவரை கூப்பிட்டாரு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தார், கேள்வி கேட்டார், ஞாபகம் இல்லை தெரியலன்னு இதையும் சொல்லி ஓட்டினார். அடுத்த முறை வந்தால் எவ்வளோ வாய்தா எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிட்டு இன்றைக்கி வந்து மாட்டிக்கினார். காலையில் பத்திரிக்கை வந்துட்டார். இவர் கேள்வி கேட்டால் தெரியல, ஞாபகம் இல்லைன்னே சொல்கிறாரு. இன்னொன்று, ஐயா உங்கள் கம்பெனிக்கு 10 கப்பல் இருக்குது. இல்லை 2 தான் நான் வாங்கினேன். அழகிரி அழகிரி தான் இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், உங்களுக்கு 10 கப்பல் இருக்குன்னு சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு 2 தான். அப்போ எது உண்மை? அப்போ அழகிரி பேரில் நீங்கள் கேஸ் போட்டிங்களா? போடல. இப்படி பல கேட்குறாரு. ஸோ ஒன்றே புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் திமுக ஆட்சியில் ஒன்று திட்டம் கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? என்ன திட்டம்? சேது சமுத்திர திட்டம். நீங்கள் கிணறு பார்த்துருக்கீங்களா ஊரில்? இவனை இப்போ மெட்ராஸில் இருக்கவங்கலாம் போர் ஆயிடுச்சு. கிணறுல என்ன பண்ணுவீங்க? தண்ணியை சேர்ந்து எடுப்பேன். ஒரு தடவை தோண்டிட்டா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த சேது சமுத்திர திட்டம். எப்படின்னு சொன்னால், இது எப்படின்னா, கடலில் அவர் மண்ணை 2 பக்கம் மண்ணை எடுத்துட்டு 20,000 டன்னு கப்பல் போகிறதுக்கு வழி உருவாக்குறது தான் இந்த சேது சமுத்திர திட்டம். இப்போ மண் அலை அடிச்சுக்கிட்டே இருந்தால் திருப்பி மூடிடும். ஸோ வருஷம் அந்த கப்பல் ட்ரெட்ஜிங் கப்பலை வச்சு அந்த மண்ணை தள்ளணும். ஸோ வருஷம் அந்த கப்பல் ட்ரெட்ஜிங் கம்பெனி இவருது. டிஆர் பாலுவும் பேப்பரில் இருக்கிற ரிப்போர்ட்லாம் பார்த்தா கனிமொழிக்கும் சொந்தமான கம்பெனி. ஸோ இது எடுக்கிற மாதிரி. ஏன்னா நான் ஒரு முறை வேறொரு கன்சல்டண்ட்டோட பார்த்தப்ப காரைக்காலில் போட்டு கட்டினாங்க. அவங்களுக்கு இந்த வங்கி வருஷம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அமௌண்ட் ரிலீஸ் பண்ணோம். கேட்டால் 100 அடிக்கு நாங்கள் 10-15 அடி எடுத்துட்டோம், ஆனால் திருப்பி கடல் மூடிடுச்சு, திருப்பி எடுக்கிறோம் அப்படின்னே சொல்லி. அது மாதிரி இது 20,000 டன்னு கப்பல் வர்றதுக்காக வழி. இன்னும் சொல்ல போனால், உங்களுக்கு இன்றைக்கி கப்பல் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இப்போ பஸ்ஸுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பஸ்ஸு வரத்துக்கு ரோடு போடணுன்னா
பஸ் 12 அடினா 12 அடி ரோடு போடணும். நீங்க 8 அடி ரோடு போட்டா பஸ் வர முடியுமா? இன்னைக்கு கப்பல் என்ன வருதுன்னு மெட்ராஸ் போர்ட்டா இருக்கட்டும், தூத்துக்குடி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40,000 60,000 டன், இன்னும் 1,00,000 டன்லாம் இருக்கு. ஒரு 3 மாசம் முன்னாடி நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, கார்பரேட் கொத்தடிமைகள். இந்தியாவிலேயே மிகப்பெரிய கார்பரேட்னா என்ன வார்த்தை எல்லாரும் சொல்லுவோம்? அம்பானி, அதானிம்போம். அந்த அதானி நிறுவனம் கட்டிய விழிஞ்சம் போர்ட், அதுல ஒரு கப்பல் வந்துச்சுமா, ரொம்ப சின்ன கப்பல். 20,000 கண்டெய்னர்கள் ஒரே கப்பல்ல வைக்க முடியும். அவ்வளோ பெரிய கப்பல் வந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய கப்பல்லாம் இதுக்குள்ளே வர முடியாது. இவங்க சொன்ன அந்த ட்ரெட்ஜிங்கில் 20,000 டன். அப்போது சிங்கப்பூரில் ஒரு இது 1,00,000 டன் கப்பல் வந்தால் திருப்பி 20,000 டன்னில் மாற்றினா தான் இதுக்குள்ளே வர முடியும். ஸோ இந்த திட்டம் டெக்னிக்கலாக பைத்தியகாரத்தனமாக அது செல்லாதுன்னு நாங்கள் சொன்னோம். கேட்கல. பக்கத்துலேயே மிகப்பெரிய அளவில் பல பவழப்பாறைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் அடிக்கப்படும் தான் கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இந்த பவழப்பாறைகளில் ஒரு சில பகுதிகள் ராமர் சேத்து என்று நம்பப்படுகிறது, அது இடிக்கக்கூடாதுன்னு போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆகிடுச்சு. இப்போ கட்டலை. ஸோ அப்போ வாங்கின கப்பல் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு இன்னொரு பிஸ்னஸ் கிங் கெமிக்கல்ஸு அப்படின்னு, கிங் டிஸ்டிலரிஸ்ன்னு சொல்லிட்டு சாராய கம்பெனி இதெல்லாம் இருக்கிறது. இப்போ நம்ம தேர்தல் 2024 வந்துச்சுங்களே, அப்போ ஸ்ரீபெரும்புதூரில் நின்று தலைவர் ஜெயிச்சார் டிஆர் பாலு. கனிமொழி அம்மையார் தூத்துக்குடியில் ஜெயித்தாங்க. பட் மன்னார்குடியிலையோ இல்லை மயிலாடுதுறை தொகுதியிலன்னு நினைக்கிறேன் திருமதி இவங்க நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் நின்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது திருவாரூரான் சுகர்ஸ்னு ஒரு பெரிய சுகர் கம்பெனி நொடித்து போய் வங்கியில் சிக்கிட்டு இருந்துச்சு. அதை மிக குறைந்த விலையில் வாங்கிட்டு அதுக்கு இருந்த 4 சுகர் ஃபேக்ட்ரிலையும் சாராய ஆலை போட்டு டாஸ்மாகுக்கு சப்ளை பண்ணுறது கனிமொழியும் டிஆர் பாலுவும் பார்ட்னர்ஷிப்னாங்க. இதுக்கு கனிமொழி அம்மையார் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சப்புறம் விட்டுட்டாங்க. ஸோ சாராயம், கப்பல், இப்படி பல விஷயங்கள் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. 10,000 கோடிங்கிறது ரொம்ப கம்மி. அவர்களுடைய அலுவலகம் ஒன்று ஈகா தியேட்டர் பக்கத்தில் இருந்தது. நான் 2013 வாக்கிலேயே இன்னும் போயிருக்கேன். 5,000 சதுரடியில் ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு. சென்னையில் மெர்சிடஸ் பென்ஸ் போன்ற கார்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனும் அந்த நேரத்தில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இருக்கான்னு தெரியாது. ஸோ பல்வேறு நிறுவனங்களை வச்சுருக்காங்க. போன முறை வந்தப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, யாராவது ஒரு செய்தி சொன்னால் அது உண்மையான்னு, ஒரு உண்மையான தேவன் நம்ம கையில் கம்ப்யூட்டரில் இருக்கார். மற்ற தேவர்கள், அல்லா தேவராக இருக்கட்டும், கர்த்தராக இருக்கட்டும், ராமர், கிருஷ்ணர்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த கூகுள் தேவனை கேட்டிங்கன்னா பதில் சொல்லிடுவேன். நான் இந்த டிஆர் பாலுக்கு கம்பெனி இருக்குதா, அண்ணாமலை 21 கம்பெனி சொல்கிறாருன்னு கேட்டேன். ஆனால் கூகுளில் என்ன கேட்கணும்னா அவங்களுடைய இந்த பேரில் சொல்லணும். அவங்க ஆதார் கார்டுலேயோ பேன் கார்டுலேயோ என்ன பேரில் இருக்கோ அப்படி போட்டால் தான் வரும். இப்போ உதாரணமாக தேவப்பிரியான்னா உங்களுக்கு தெரியும். பட் என்னுடைய ஆதார் கார்டில் எங்கள் அப்பா ஊர் பேர் சேர்த்து இருக்குன்னா அந்த முழுமையான பேர் போட்டிங்கன்னா வந்துடும். அப்படி போட்டால் இவர் திரு டிஆர் பாலுவுடைய 2 மனைவிகள், டிஆர் பாலுவுடைய ஒரு மகன் இப்போ டிஆர்பி ராஜான்னு அமைச்சராக இருக்கிறார், இன்னும் 2 மகன்கள், அவர்களுடைய மனைவிகள், இவங்கெல்லாம் பேரில் ஒரு 30 கம்பெனிக்கு மேலே இருக்கு. இவரை கேட்டால் நான் 4 கம்பெனி தான் ஆரம்பித்தேன், அதில் 2 இப்போ நஷ்டத்தில் மூடி கிடக்குங்கிறார். ஆனால் எப்படி இவர் மனைவி கம்பெனியில் இருக்காங்க, இவருடைய மகன்கள் இவங்க இத்தனை கம்பெனிகள் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆதாரமாக இருக்குது. அதெல்லாம் விட என்ன வேறு ஒன்றுமா, இப்போ நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கீங்க, ஒன்று நீங்கள் வாங்கியிருக்கணும், இல்லை கம்பெனி கொடுக்கணும். இப்போ இவர் காரில் வந்து இறங்கியிருக்கார், ஒரு பெரிய நல்ல காஸ்ட்லி கார் தான். அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா இந்த காரில் வந்தீங்களே இது யார் பேரில் இருக்கு, எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கார் இருக்குது பாருங்கள், இது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நம்ம துணை முதலமைச்சர் யாருமா, உதயநிதி ஸ்டாலின் 2007, 8, 9 அவர் ஹம்மர் கார் வாங்குறது அவருக்கு ஒரு ஃபேமஸ். அந்த ஹம்மர் கார் வெளிநாட்டுக்காரு, அது இந்தியாவில் வாங்க முடியாது. அதை சட்டவிரோதமாக யாரோ வாங்கி கொடுத்தா அலெக்ஸ் ஜோசப்புங்கிறவர்கிட்ட இவர் வாங்க, இவருடைய கார்லாம் சீஸ் பண்ணிட்டு போனாங்க. அந்த வழக்கு சிபிஐ நடத்துச்சு. அதற்கு பிறகு 2G வழக்கு நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் விசாரணைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ராஜாத்தி அம்மாவை வச்சுட்டு செகண்ட் ஃப்ளோரில் கூட்டணி பேசி 63 சீட்டு வாங்கினாங்க 2011. இது எல்லாத்தையும் விட இப்போ வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சம்பாதிச்சா உங்கள் பேரில் வாங்குவீங்க, இல்லை அம்மா பேர்லேயோ, மனைவி ஆண்களாக இருந்தால் மனைவி பேரில் வாங்குவாங்க. இப்போ ஸ்டாலின் சார் இருக்கார் பாருங்கள், அவருடைய அஃபிடவிட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தேர்தலில் நிற்கணும்னா உங்களுடைய வருமானம் எவ்வளவு, உங்கள் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது, உங்கள் மனைவி பேரில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு கொடுக்கணும். அதில் பார்த்தா அவருக்கு வீடு இல்லை, கார் எதுவுமே இல்லை. இப்போ திரு ஸ்டாலினுக்கே அவர் பேரில் வீடு கிடையாது, கார் கிடையாது. அவருக்கு இப்போ சமீபத்தில் வாங்கின காரு இன்பன் உதயநிதி பேரில் வாங்கியிருக்கு. சரி, இப்போ கார் நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுள் தேவனை கேட்டிங்கன்னா அவர் உடனே உங்களுக்கு வந்து அந்த கார் பேரில் ஆர்சி புக்கை காட்டும், அதில் கடன் வாங்கியிருந்தால் அதையும் காட்டிடும். நீங்கள் ஐசிஐசி, ஆனால் அதில் கடன் கூட இல்லை. 2 கோடி ரூபாய் காரை
22 வயது வாலிபர், இது வரைக்கும் எந்த தொழிலும் செய்யாத வாங்கியிருக்கார். இவர் தான் இப்படி பண்ணுறாருன்னா 2006 திமுக ஆட்சிக்கு வருது தமிழ்நாட்டில். அப்போ ஏப்ரல் மாதம் திரு ஸ்டாலின் அஃபிடவிட் கொடுக்குறார், தேர்தல் அஃபிடவிட். அவருடைய மொத்த சொத்து 2 கோடிக்கும் கீழே, அவருடைய மனைவி எல்லாம் சேர்த்து. ஆனால் நவம்பர் மாதம் ஒரு வீடு வாங்குறாங்க, அக்ரிமெண்ட் போடுறாங்க, 14 கோடி ரூபாய் வெள்ளையில், கருப்பு எவ்வளோன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி சென்னையில் நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா கூட 5 லட்ச ரூபா வீடுன்னா 3 லட்ச ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க, வெளியில் சின்ன பிளாட் வாங்கினா கூட. ஸோ 14 கோடி ஒயிட்டில் வாங்குறது. அவருங்க எப்படி வாங்கினாங்க தெரியுமா? ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதில் திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மையாரும் திரு உதயநிதி ஸ்டாலினும் பார்ட்னர். அந்த உதயநிதி அவர்கள் அந்த கம்பெனிக்கு 10 கோடி ரூபாய் கடன் தரார். நான் சொல்கிறது 2006. அது வரைக்கும் அவர் சினிமாவில் நடிக்கலை, ரெட் ஜெயண்ட் தயாரிக்கலை, எந்த படமும் தயாரிக்கலை. ஆனால் 10 கோடி எப்படி வந்துச்சுன்னு யாரும் கேட்கல. இந்த முறை 2021 தேர்தலில் அவருடைய அஃபிடவிட்டில் அது இருக்குது, தி லோன் கிவன் டு ரெட் ஜெயண்ட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் உங்களால் 10 கோடி தர முடியுமா? அவர் கொடுத்துருக்காரு. இப்போ இன்பன் உதயநிதி கார் கொடுத்துருக்காரு. இப்போ 2 படம் தயாரித்து ரிலீஸும் பண்ணிட்டார். இப்போ சமீபத்தில் என்ன படம் வந்துச்சு? பராசக்தி. இன்பன் அவர் ரிலீஸ் பண்ணார் ரெட் ஜெயண்டில். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு திமுக தலைவர்கள் பேர்லேயும் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிக்கு மேலே சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு பேட்டியில் சொன்னார். கிட்டத்தட்ட அந்த டிஎம்கே ஃபைல்ஸில் 2.4 கோடின்னு கொடுத்தார். ஸோ இப்போ இவர்கிட்ட உங்கள் பேரில் இத்தனை கம்பெனி இருக்கான்னா 4 தான் தருந்தேன்றார். கார் எந்த காருன்னு. அப்புறம் என்னாச்சு? இப்படி கேள்வி கேட்க அவர் டென்ஷன் ஆகி பாதி தெரியல, ஞாபகம் இல்லைன்னு சொன்னார். டக்குன்னு அவர் வக்கீல் எழுந்தார். சார், அவருக்கு டெல்லிக்கு போகணும், 2:15 ஃப்ளைட்டுன்னு 1 மணிக்கு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த ஹியரிங் அடுத்த வாரம் வைக்கலாமான்னு சொன்னால், இல்லை சார், இப்போ அடுத்த வாரம் பார்லிமெண்ட் வருது, ஸோ பார்லிமெண்ட்டு மார்ச்சில் வருதுனால ஏப்ரலில் வச்சுக்கலான்னு ஏப்ரல் 7 தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 7ன்னா 1.5 மாதம் கிட்டத்தட்ட. தமிழ்நாடு தேர்தல் ஏப்ரல் இப்போ 10ஆம் தேதி வாக்கில் 5லேருந்து 15க்குள்ளே எப்போ வேணால் வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு தேர்தலில் தள்ளிடலான்னு பார்க்குறாங்க. இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ல இது மாதிரி பல அமைச்சர்கள் தலைவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 1-2 கம்மியாக இருக்குது, 1-2 தப்பாகவும் இருந்தது. உதாரணமாக ஜி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டால் 26,000 கோடின்னு காட்டியிருந்தார். பட் ஜி ஸ்கொயரில் பெரும்பாலான சொத்துக்கள் இப்போ இதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர்பாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இப்போ நல்ல விலை அந்த இடத்துக்கு மதிப்பு 200 கோடின்னா ஜி ஸ்கொயர் வெறும் கையெழுத்து மாத்திரம் போட்டுட்டு 10 கோடி கொடுத்துட்டு விற்றதுக்கப்புறம் உங்களுக்கு கூடும். ஸோ ஜி ஸ்கொயருக்கு 25% தான் கிடைக்கும். பட் என்டையர் 200 கோடியும் அந்த மாதிரி ஜி ஸ்கொயர்னு போட்டு காட்டினார். ஆனால் டிவிஎஸ்சியில் பார்த்தா 50,000 கோடி டெவலப் பண்ணவங்களுக்கு 2,000 கோடின்னு காட்டியிருந்தார். இது எல்லாத்தையுமா இதெல்லாம் வேணாமா? ரொம்ப எளிதாக கேட்குறோம். நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்களா சமீபத்தில்? ஏதாவது இல்லை. வீடு கட்டணுன்னா இப்போ உங்கள் மேஸ்திரியை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ரூம் கட்டணும் எவ்வளோ ஆகும், ஒரு சதுரத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3,000 ரூபா ஆகும் அப்படிம்பாரு. நம்ம இந்த ரேட்டெல்லாம் நம்ம ஒரு கணக்குக்கு சொல்கிறது. நம்மளே வாங்கி மேஸ்திரி வச்சு கட்டினா கொஞ்சம் குறைக்க முடியும். பட் பிஸ்னஸில், இண்டஸ்ட்ரியில் இதுக்கெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுறதுக்காக பிடபிள்யூடி ரூல்ஸ்னு இருக்குது, பொதுப்பணித்துறை. அந்த பொதுப்பணித்துறை திமுக எப்பெல்லாம் அமைச்சரவை பெற்றுவிட்டாலும் பொதுப்பணித்துறை அமைச்சராக திரு துரைமுருகன் இருப்பார். துரைமுருகன் 2021 அஃபிடவிட்டில் கொடுத்துருக்காரு. அவருடைய மனைவி பேரில் சென்னையில் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் விஐடி காலேஜ் இருக்குது, அதுக்கு எதிர்த்தாப்பில் ராஜம் எக்ஸ்போர்ட்ஸ்னு ரொம்ப சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரிமா. அதில் பில்டிங் ஒரு 69,000 ஸ்கொயர் ஃபீட்டு, இடம் 6 ஏக்கர். இப்போ 69,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாக இருக்கணும்? 2,000 ரூபா போட்டால் கிட்டத்தட்ட 70 × 14 கோடி வந்திருக்கணும். அவர் எவ்வளோ காட்டியிருக்காரு தெரியுமா? 2001 கட்டுறதுக்கு 1.25 கோடி தான் ஆச்சான். இன்றைய மதிப்பும் 1.25 கோடி தான் கட்டுறாரு. பிடபிள்யூடி அமைச்சராக இருந்தவர். ஸோ இதெல்லாம் ஒரு சொத்துக்குவிப்பு வழக்கில் சேர்க்கவே இல்லை. ஸோ இதையெல்லாம் ஒவ்வொருத்தருடைய அஃபிடவிட்டை எடுத்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்த்தால் தமிழ்நாட்டு கடனையே அடைச்சிடலாம். ஸோ இது என்ன ஆயிருக்குன்னா, மூத்த அமைச்சர்கள்லாம் ஏயா கேஸை போட்டு மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆனால் இன்னும் அண்ணாமலை சும்மா விட மாட்டேன், இன்னும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, இவரையும் கேட்பேன், இன்னொரு வழக்கில் RS பாரதியும் அழைப்பேன் இருக்கார். பட் இதுக்கு மேலே வருவாங்களான்னு தெரில. ஏன்னா இன்றைக்கும் வாய்தா வாங்கியிருந்தா இப்போ அதே கெட்ட பேராயிருக்கும், ஓடி ஒழிஞ்சிட்டார்னு வந்துட்டார். இனிமேல் பிஜேபி, அதிமுக, ஐடி விங் செய்ய வேண்டியதெல்லாம் நானே உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த ஜூபா கார்பரேஷன் வெப்சைட்டில் திரு டிஆர்பி ராஜா, மற்ற அவர்களுடைய சகோதரர்கள், மனைவிகள் பேர், எத்தனை கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கம்பெனிக்கும் எவ்வளோ இருக்குது. எனவே தெளிவாக அவராக வழக்கு போட்டு சிக்கிக்கிட்டார் அண்ணாமலை என்பவர். இன்னொன்று, வக்கீல் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படி பதில் சொல்லணும்னு உங்கள் வக்கீல் சொல்லி தருவார்.
ஆனா போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட வேலை என்னன்னா அந்த எதிரி வக்கீல் முறியடிக்கிற மாதிரி சாட்சி எடுக்கணும். நம்ம அண்ணாமலை என்னது ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ அண்ணாமலை ஐபிஎஸ்ட்டை வந்து இவர் சிக்கி கொண்டார். நிச்சயமாக அவர் மீண்டும் வழக்கு வந்தால் சிக்குவார். இதை தாண்டி மற்ற அமைச்சர்கள் பேரும் இது பெரிதாகும். அடுத்த சில நாட்களில் பல்வேறு தகவல்கள் நமக்கு கண்டென்ட்டாக அமையும். தொடர்ந்து பேசுவோம் சார்.